ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கூகுள் அண்ட் பிலிப்ஸோட ஹைரிங்ஸ் பத்தி தான். கூகுள் நம்மள நிறைய பேருக்கு கூகுள் அப்படின்ற கம்பெனில ஒர்க் பண்ணோம் அப்படின்றது ஒரு ட்ரீமாவே இருக்கும். கூகுள் மாதிரியான கம்பெனிஸ்ல ஏதாச்சும் ஒரு ரோல் கிடைச்சிருமா, நம்ம அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு நீங்க ரொம்ப ஆசையா இருக்கீங்க அப்படின்னா கூகுள் இப்ப ஹைரிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, என்ன மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படிலாம் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத டீடைல்டா அந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட். நான் ஒரு ஃப்ரெஷர். நான் இப்பதான் தேர்ட் இயர் ஒரு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஒரு நல்ல கம்பெனில கிடைச்சா ரொம்ப பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிலிப்ஸ் இப்போ இன்டர்ன்ஸ் ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட ஸ்கில்ஸ் என்னவா இருக்கலாம் அப்படின்றத டீடைல்டா அந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கூகுளோட ஓப்பனிங்ஸ் பத்தி பார்க்கலாம். கூகுள் இப்போ ப்ராடக்ட் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல்ஸ்க்கான ஓப்பனிங்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. யூனிவர்சிட்டி கிராஜுவேட் 2026. ஸோ நான் இந்த வருஷம் தான் கிராஜுவேட் ஆக போறேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்கனாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் தாராளமா. நீங்க எங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத்ல தான் ஒர்க் பண்ணுவீங்க. சரி, இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா பேச்சுலர் டிகிரிஸ் இன் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ல நீங்க ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் எனிதிங் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ். சரி, நெக்ஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வித் டேட்டா ஆர் சீக்வல். டேட்டா ஆர் சீக்வல் அதாவது டேட்டா எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க, ஒரு டேஷ்போர்ட் அந்த டேட்டா வச்சு ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், சீக்வல் எடுத்து நம்ம குவரியை ஃபெச் பண்ணி எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கு நீங்க உங்களுக்கு வந்து சீக்வல் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க. சீக்வல், மை சீக்வல், இந்த மாதிரி நீங்க ஏதாச்சும் ஒரு சீக்வல் எடுத்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து வெப் டெக்னாலஜிஸ். வெப் டெக்னாலஜிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்டா இருக்கட்டும், ஏபிஐயா இருக்கட்டும், கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏதாச்சும் பத்தி நீங்க நாலேஜ் உங்களுக்கு வந்து மினிமம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, எபிலிட்டி டு ஒர்க் நான் ஸ்டாண்டர்ட் ஒர்க்கிங் ஹார்ஸ். அதாவது நீங்க கஸ்டமர்ஸ் கூட டீல் பண்றதா இருக்கனால நீங்க ஃபிளெக்சிபிளா இருக்கணும் டைம்ல. எந்த டைம் வேணா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்க அதுக்கு ஃபிளெக்சிபிளா இருக்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர்டு குவாலிஃபிகேஷன்ஸ். இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் நாலேஜ் உங்களுக்கு அதிகமா தேவைப்படும். ஒரு ஒரு பிசினஸ் அனலைஸ் பண்றதா இருக்கட்டும், டேஷ்போர்ட்ஸ் டெவலப் பண்றதா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து டூல்ஸ் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பவர் பிஐ யூஸ் பண்ணுவாங்க, டேப்லோ யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி லுக்கர், இந்த மாதிரி டூல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதுல ஏதாச்சும் நீங்க கத்துட்டு டேஷ்போர்ட்ஸ் எப்படி டெவலப் பண்றதுன்ற நாலேஜ் உங்களுக்கு வேணும். மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ், அந்த டேட்டாஸை அனலைஸ் பண்ணி நம்ம என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், சரி, அந்த ஸ்கில்ஸுமே உங்களுக்கு தேவைப்படும். அடுத்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படும். கிளவுட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ், கிளவுட் பத்தின டெக்னாலஜிஸ், இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து நீங்க ட்ரபிள் ஷூட்டிங்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், டீபக் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய விஷயத்த நீங்க கஸ்டமருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸை வந்து நீங்க டெவலப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைட்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத நீங்க கேட்டு நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் அது டெக்னிக்கலாவும் இருக்கும். கஸ்டமர் கூட நான் டெக்னிக்கலா அவங்களுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதா இருக்கட்டும், இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நமக்கு வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நமக்கு இருக்கணும், டெக்னிக்கல் நாலேஜும் நமக்கு இருக்கணும், கஸ்டமர் கூட நமக்கு பேசுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். ஓகே, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டீபக் பண்ணுவீங்க, ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணுவீங்க, இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வந்து நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி வரும். நீங்க வந்து டைரக்டா கஸ்டமர்ஸ் கூட பேசுற மாதிரியான வரும், கிளைண்ட்ஸ் கூட நீங்க டீல் பண்ற மாதிரி வரும். நிறைய இந்த மாதிரியான ஒர்க் தான் உங்களுக்கு வந்து மெயினா வந்து கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரோம். இல்ல அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே அட்டாச் பண்ணிருக்கோம். நீங்க அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா கூட உங்களுக்கு லிங்க் வந்து தருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிலிப்ஸோட இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி தான். பிலிப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இன்டர்ன்ஸை ஹையர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் வந்து பெங்களூர் தான். இது வந்து எப்படி அப்படின்னா ஹைபிரிடாவே சொல்லியிருக்காங்க. நீங்க 3 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட எடுத்துக்கலாம், 2 டேஸ் நீங்க ஆஃபீஸ் வந்தா போதும், அந்த மாதிரியான 3 டேஸ் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணலாம், 2 டேஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான ஹைபிரிட் ரோல் தான் அது. ஸோ நீங்க காலேஜ்ல படிச்சுட்டே கூட நீங்க ஒர்க் பண்ணணும்னா ஈஸியா பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபர்ஸ்ட் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துரலாம். இதுக்கு வந்து நீங்க ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்புறம் வந்து சி ஷார்ப்பு, .NET, ஜாவா, இந்த மாதிரியான லாங்குவேஜஸ்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சால்வ் பண்ற அளவுக்கு நீங்க இருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும்.
அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிரிப்டிங் அண்ட் விண்டோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு நாலேஜ் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தாலே உங்களுக்கு போதும். நீங்க இன்டர்ன் தான் அப்படின்றனால ரொம்ப அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க வந்து இதுலலாம் ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குட் ரைட்டிங் அண்ட் ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்ல வந்து இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல வந்து நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. டெக்னிக்கல் ரைட்டிங், கோடிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு ஆப்வியஸ்லி தேவைப்படும் இதுக்கு. கொலாபரேஷன், அந்த மாதிரி நீங்க டீம்ல எப்படி நீங்க ஒர்க் பண்றீங்க, டீமா எப்படி நீங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றீங்க அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், ஒரு ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்றீங்க, எந்த மாதிரி சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க, அதெல்லாமே பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். பிலிப்ஸ் மாதிரியான கம்பெனிஸ்ல ஒர்க்கிங் என்வரன்மெண்ட் நல்லாவே இருக்கும், ஸ்ட்ரெஸ்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த கம்பெனிஸ்லாம் கிடைச்சா நம்ம அந்த வாய்ப்பே தவற விடாமல் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகே கைஸ், இந்த மாதிரியான வீடியோஸ், ஹையரிங் பற்றின வீடியோஸ் வீக்லி நம்ம ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நான் இப்போ தான் ஜாப்ஸ் தேடிட்டு இருக்கேன், இல்லை ஸ்விட்ச் பண்ண போகிறேன் அப்படி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான வீடியோஸ் வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.